கவர்னருங்கிறவரு ஒரு மாநில அரசு தயார் செய்கிற கொள்கை அறிக்கை அது. இப்ப நீங்க அந்த கொள்கை அறிக்கையை அவர் திருத்தம் சொல்வதற்கெல்லாம் அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. திருத்தம் இருந்துச்சுன்னா திருத்தத்தை அரசாங்கத்தை சொல்லி அதை அவங்க ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆனாலும் அமைச்சரவையினுடைய அந்த கொள்கை அறிக்கையை வாசிக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை. ஆனால் அவர் அந்த கடமையை தொடர்ந்து செய்ய மறுக்கிறாரு. இவரே ஒரு திருத்தத்தை மேற்கொண்டெல்லாம் சொல்றாரு. சில பெயர்களை இதை தவிர்த்தாரு கடந்த காலத்துல எல்லாம். இப்ப கடைசியா இந்த 2 ஆண்டுகளா என்ன பண்றாருன்னா, உள்ள நுழைஞ்சிட்டு நீங்க தேசிய கீதம் பாடல அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்லி அவர் இதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் தப்பான டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி இன்றைக்கு ஆளுநர் நடந்து கொள்ளக்கூடிய நிலைமையை நம்ம பாக்குறோம். ஆகவே நம்ம இதுல அவர் வெளிநடப்பு பண்ணதுங்கிறது தமிழ் மக்களை அவமதிக்கக்கூடிய விஷயம் நான் பாக்குறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டுல பாரம்பரியமாக ஒரு நிகழ்ச்சி துவங்குகிற போது தமிழ்தாய் வாழ்த்தும், நிறைவடைகிற போது தேசிய கீதம் பாடுகிற வழக்கம் தமிழ்நாட்டுல எல்லா அரசு விழாக்களிலும் பின்பற்றப்படுது. ஆனா இவர் தேசிய கீதம் அந்த தான் துவக்கணும் அப்படின்னு சொல்றதுங்கிறது தமிழ்நாட்டினுடைய மரபை அவங்க கொச்சைப்படுத்துற மாதிரி, தமிழர்களுடைய உணர்வை அவங்க இது பண்ற மாதிரி. இப்ப நீங்க சில மாநிலங்களுக்கே கொடிகள் இருக்கு. நீங்க கர்நாடகாவுக்கு ஒரு கொடி இருக்கு, மாநிலத்துக்குன்னு ஒரு கொடி இருக்கு, ஆந்திர பிரதேசத்துக்கு ஒரு கொடி இருக்கு. ஆகவே ஆந்திர அரசும் மாநில அரசும் அந்த கொடியை பயன்படுத்துவதை இவங்க போய் தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. அது அந்த மாநிலத்தினுடைய உரிமை. தமிழ்நாட்டில் அப்படி கொடி இல்லைன்னாலும் தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது தமிழ் மக்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழ் மண்ணை வணங்குகிறோம் என்பதுதான் தமிழ்தாய் வாழ்த்தினுடைய அடிப்படை. ஆகவே இது ஆளுநர் இவ்வாறு சட்டமன்றத்தை புறக்கணிச்சுட்டு போற செயல்ங்கிறது அவர் ஒரு அரசியல்வாதி போல நடந்து கொள்வதும் தமிழ் மக்களை புறக்கணிக்கிற நடவடிக்கை என்று நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்ல விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.